அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனல். நான் உங்கள் ராமன் கோயத்திலேருந்து பேசுகிறேன். புதிதாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மறக்காமல் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் சொல்லி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நம்ம இந்த ஃப்ரீ டெலிகிராம் குரூப்பும் வச்சுருக்கோம். இதில் லிங்க் இருக்குது. தேவைப்படுறவங்க அதில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா லைவ் மார்க்கெட் சப்போர்ட் வந்துட்டுருக்கேன் கைஸ். அதே மாதிரி யாருக்கா டிமார்ட் அக்கௌண்ட் தேவைப்படுச்சுன்னா நான் தந்திருக்க லிங்கை பயன்படுத்தி இங்கே டிமார்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ட்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கைஸ். ஸோ வாங்க இன்றைக்கி போஸ்ட் மார்க்கெட் ரிவ்யூ பார்க்க போகிறோம். மார்க்கெட் இன்னும் முடியறதுக்கு இன்னும் 10 நிமிஷம் இருக்குது. ஸோ ஆல்ரெடி மார்க்கெட் மொமெண்டம் எல்லாம் தந்துட்டான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்ஐ லெவல் கிட்ட இருக்காங்க 24,500. ஸோ இந்த லெவலில் வந்து ஒரு ரிவர்சல் ஜோனு. ஸோ இந்த இடத்துக்கிட்ட வந்து மார்க்கெட் வந்து திரும்பவும் வந்து ஒரு 20-30 பாயிண்ட்ஸ் கீழே வந்தாலும் 24,475 வந்து ஒரு சப்போர்ட் ஏரியா. ஸோ அங்கேருந்து ரிவர்சலாக தான் ட்ரை பண்ணுவான். ஸோ நான் கீழே ட்ராப் பண்ணிவிட்டு அல்லது இன்றைக்கி மார்க்கெட்டில் யாரெல்லாம் புட் ஆப்ஷன் வந்து மேலே வந்து ஹோல்டு பண்ணியிருந்தாங்களோ அவங்க வந்து கீழே வந்து ப்ராஃபிட் புக்கிங் பண்ணும்போது உங்களுக்கு ரிவர்சலாக வாய்ப்பு இருக்குது. மார்க்கெட் வந்து 24,500க்கு மேலே தான் க்ளோஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள் இன்றைக்கி லைவ் மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்கு அப்படின்றத வாங்க பார்க்கலாம். கைஸ் இதுதான் நம்ம தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனலோட ஃப்ரீ டெலிகிராம் குரூப்பு. இதில் யாருன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். கைஸ் இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்குன்றதை வாங்க பார்க்கலாம். இங்கே பாருங்கள் மார்க்கெட் வந்து லைவ் அப்டேட் நான் தந்துட்டு இருந்தேன். நைட் ஷிஃப்ட் பார்த்துட்டு வந்து இன்னும் தூங்கலை கைஸ். ஸோ உங்களுக்காக வந்து லைவ் அப்டேட் நான் தந்துக்கிட்டே இருந்தேன். ஸோ கால் சைடு புட் சைடு எல்லா பக்கமும் வந்து மார்க்கெட் வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்றத அப்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஃபிபனாச்சி சார்ட் வரைஞ்சேன். அதே மாதிரி எல்லாமே உங்களுக்கு நான் லைவ் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் கைஸ். இங்கே பாருங்கள் இன்றைக்கி என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ கொஞ்சம் பெருசாக இருக்குன்னு சொல்லி யாரும் வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்களை நம்ம வந்து இன்றைக்கி லைவ் மார்க்கெட்டில் நடந்த விஷயங்களை பார்க்க போகிறோம். ஏன்னா ஒரு நண்பர் வந்து லைவ் மார்க்கெட்டில் இன்றைக்கி வந்து ட்ரேடு எங்கிட்ட கேட்டு எடுத்து அதை ப்ராஃபிட்டை ஷேர் பண்ணியிருக்காரு. அதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஓகே கைஸ். ஸோ கைஸ் இன்றைக்கி காலையிலேயே நான் உங்களுக்கு ஷேர் பண்ண லெவல்ஸ் இது தான். 24,700 சிஇ பிஇ அதை பேஸ் பண்ணி அந்த ப்ரீமியம் அடிப்படையில் உங்களுக்கு அப் சைடு அண்ட் டவுன் சைடு லெவல் என்ன அப்படின்றத நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி 24,800 அதன் அடிப்படையில் இருந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து என்னென்ன லெவல்ஸ் அப்படின்றத இங்கே நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். சரிங்களா? ஸோ ஒருவேளை மார்க்கெட்டை பெரிய கேப் அப் கேப் டவுன் இல்லை ஃப்ளாட் ஓப்பன் எது நடந்தாலுமே நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணணும்? வெயிட் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி, பிஇபி லெவல் என்ட்ரி, இஃப் நாட் கெட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி டோன்ட் ட்ரேட், இன்ஃபோ ஃபார் பிகினர்ஸ் அப்படின்றத காலையில் 5:58க்கு நான் வந்து உங்களுக்கு மெசேஜ் போட்டேன் கைஸ். ஸோ அதே மாதிரி 24,600 அதுலேருந்து 24,900 காலாறு புட்டு ஸ்ட்ரைக் வந்து இம்பேக்ட் ஸ்ட்ரைக்காக இருக்கும் அப்படின்றத நான் காலையிலேயே உங்களுக்கு மெசேஜ் பண்ணிட்டேன். அதே மாதிரி முக்கியமான ஸ்ட்ரைக் ப்ரைஸாக 24,700 24,800 காலாறு புட்டு இருக்குன்றத தெளிவாக நான் காலையிலே 5:58க்குலாம் போட்டேன். அந்த 24,600லேருந்து 24,700 24,800 அதோட எஸ்எல் என்ட்ரி, பிஇபி என்ட்ரி, டார்கெட், சப்போர்ட். ஸோ இது எல்லாமே நான் உங்களுக்கு தந்துட்டேன் கைஸ். ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டில் நம்ம சொன்ன லெவல்ஸ் எல்லாம் எப்படி பிஹேவ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு ஃபிபனாச்சி சார்ட்டை நான் வந்து மார்க் பண்ணி சொல்லியிருந்தேன். ஸோ டவுன் சைடில் வந்தாங்கன்னா இங்கே பாருங்கள் 524, 537, 545, ஸோ 598 இந்த லெவல் எல்லாமே நான் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ உங்களுக்கு தெரியும் இது வந்து ஃபிபனாச்சி அடிப்படையில் இம்பார்ட்டன்ட் ரிவர்சல் ஜோன் என்னென்ன அப்படின்றத நான் வந்து இந்த மெரூன் கலரில் வந்து மார்க் பண்ணி கீழே வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் டவுன் சைட் லெவல்ஸ்னு. அதே மாதிரி அப் சைட் லெவலும் நான் வந்து உங்களுக்கு நான் மார்க் பண்ணி காலையிலே ஷேர் பண்ணியிருந்தேன் கைஸ். அதே மாதிரி இங்கே பாருங்கள் 24,600 காலார் போட்டு எஸ்எல் என்ட்ரின்னு சொல்லி நான் தந்திருந்த லெவலு இங்கே பாருங்கள். ஸோ 24,700க்கு வந்து என்ன நடந்திருக்குன்றதை பாருங்கள். ஸோ நாம் தந்த எஸ்எல் என்ட்ரி வந்து பார்த்திங்க அப்படின்னா 69 ரூபா. மார்க்கெட் வந்து இன்றைக்கி பர்ஃபெக்டாக அந்த லெவலை வந்து சப்போர்ட் எடுத்து மேலே பாருங்கள் ஒரே கேண்டிலில் 157 181 வரையும் போயிருக்கான் பாருங்கள். அது மார்க்கெட் வந்து இனிஷியலாக ஓப்பன் ஆகி எவ்வளோ நேரத்தில் ஐ திங்க் 9:26 ஒரு 15 மினிட்ஸ்லேயே வந்து ஒரு ஃபஸ்ட் கேண்டிலில் வந்து இவ்வளோ தூரம் வந்து மார்க்கெட் மூவ் பண்ணியிருக்கான். அதுதான் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருந்தேன். 24,600 புட் ஆப்ஷனுக்கான லெவலை நான் வந்து மார்க் பண்ணி தந்திருந்தேன் உங்களுக்கு. பாருங்கள் அவன் வந்து கரெக்டாக பிஇபி லெவலில் இருக்கான் 90ல். அதை சஸ்டெயின் பண்ணானா மேற்கொண்டு ஃபர்தராக மேலே போவான் அப்படின்றத நான் உங்களுக்கு மார்க்கெட்டு லைவ் மார்க்கெட் இருக்கும்போதே நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிட்டேன். 9:30 15 மினிட்ஸ்லேயே வந்து இந்த லைன்ஸ் எல்லாம் வரைஞ்சி நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டேன் கைஸ். அதே மாதிரி 24,500 காலார் போட்டு கம்பேர் கைஸ் விச் சஸ்டெயின்
அவர் லெவல்ஸ் தட் சைடு மூவ் ஃபர்தர் மார்க்கெட் நோட்டேட்டட்ன்றதை 9:34 நான் ஷேர் பண்ணிட்டேன். சரிங்களா? அதுக்கப்புறம் மார்க்கெட்டில் மொமெண்டம் வந்து புட் சைடில் தான் போனால், அதுக்கப்புறம் வந்து 24,500 வந்து என்ன இருக்குன்றதை பாருங்கள். இதுதான் கம்பேர் பண்ணி பாருங்கன்னு நான் சொல்கிறதுக்கான காரணம் அதுதான் கைஸ். இங்கே பாருங்க கைஸ், 24,700 புட் ஆப்ஷன் இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், நம்ம தந்த லெவல்ஸை நான் மார்க் பண்ணி காலையிலே வச்சுட்டேன். அதாவது டியூட்டி முடிச்சுட்டு வந்து உங்களுக்கு 9:15க்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி தான் வந்து அவசரமாக அந்த லெவல்ஸ் எல்லாம் மார்க் பண்ணி உங்களுக்கு வந்து நான் வந்து அப்லோட் பண்ணேன் கைஸ். சரிங்களா? இங்கே பாருங்கள், இந்த பாக்ஸ் எல்லாம் எல்லோ கலரு, இந்த ரெட் கலர்லாம் மறந்துருங்க. அது ரெசிஸ்டன்ஸு, இந்த வந்து சப்போர்ட் கீழே. சரிங்களா? இந்த பிபி லெவலில் பிரேக் பண்ணி என்ட்ரு ஆனதும் பாருங்கள், மார்க்கெட் வந்து நல்ல ஒரு மொமெண்டம் 191 வரையும் ஃபஸ்ட் கேண்டிலே அடிச்சிட்டான் நமக்கு. அதுலேயே நமக்கு ப்ராஃபிட் நம்ம சொன்ன லெவல் வரையும் அதில் போயிட்டான் பாருங்கள். நம்ம சொன்ன லெவல் வந்து மொத்தம் 157. அதுக்கு மேலே ரொம்ப எக்ஸ்ட்ரா நிறைய போனோன்னா 250, 303 நம்ம லெவல் தந்துருந்தோம். சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள், இங்கேருந்து 69 லிமிட் ஆர்டர் நீங்கள் போட்டு வெயிட் பண்ணிங்கனாலே மார்க்கெட் ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிக்யூட் ஆகிடுவான். அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரைல் பண்ணால் போதும் உங்கள் ப்ராஃபிட்டை 123 பாயிண்ட் கைஸ். உதாரணத்துக்கு யாராவது 900 குவான்டிட்டி வாங்கியிருந்தீங்க அப்படின்னா இன்ட்டு 123 பாயிண்ட், இதுவே பாருங்கள் 1,10,700 ப்ராஃபிட். இது வந்து உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணி நான் சொல்கிறேன். இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து குவான்டிட்டி எடுத்து பண்ணுங்கள். இல்லைனா நீங்கள் வந்து உங்கள் கேபிட்டல் பொறுத்து, உங்கள் ரிஸ்க்கு அண்டு ரிவார்டு அந்த ரேஷியோ பொறுத்து நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்கலாம். ஆனால் நம்மளது ரொம்ப ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும் கைஸ். இந்த லெவலில் என்ட்ரி போட்டிங்க, காலார் போட்டு ரெண்டுத்துக்கும் என்ட்ரி போட்டு வைங்க லிமிட் ஆர்டர். எந்த பக்கம் மார்க்கெட் போகிறானோ அந்த பக்கம் உங்களுக்கு டார்கெட் ஹிட் ஆகிடும். அட்லீஸ்ட் ஒரு 10-20 பாயிண்ட் ஃபஸ்ட்டு இனிஷியலாக டார்கெட் வைங்க. அதுக்கப்புறம் பெரிய டார்கெட்டாக நீங்கள் வந்து ட்ரெயில் பண்ணி கொண்டு போக கற்றுக்கோங்க. சரிங்களா? இங்கே பாருங்கள், மார்க்கெட் வந்து நம்ம சொன்ன லெவலு மொத்தம் 222 வரையும் போயிருக்கான். ஸோ நம்ம சொன்ன அடுத்த டார்கெட் வந்து 250. அதுக்கு மேலே ஏன் போக முடியல அப்படின்னா, அவன் வந்து கால் ஆப்ஷன் சைடில் வந்து டிகே பண்ணி அதுக்கப்புறம் சப்போர்ட் அந்த இடத்துல எடுத்துடுறான். 500 வந்து இப்போ சப்போர்ட் ஜோனில் இருப்பான்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ₹3 ₹4 ரிவர்சல் ஆகிறான். ஏன்னா எல்லோரும் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து கால் சைடில் சின்னதாக ஒரு மொமெண்டம் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கிது. சரிங்களா? ஸோ இது இந்த மாதிரி தான் நீங்கள் கம்பேர் பண்ணணும் கைஸ். மார்க்கெட் வந்து இனிஷியலாக ஓப்பன் ஆன இடத்துலேருந்து அடுத்த ஸ்ட்ரைக்குக்கு போகிறான் அப்படின்னா கால் வந்து வீக் ஆனால் தான் கீழே வந்து புட்டு வந்து போவான். சரிங்களா? ஸோ புட்டு வந்து மேலே ஸ்ட்ராங் ஆகணும், கால் ஆப்ஷன் வந்து இந்த மணியில் இருக்கவங்க வந்து வீக் ஆகணும். சரிங்களா? அதே மாதிரி இந்த மணியில் இருக்கிற புட் ஆப்ஷன் ஸ்ட்ராங் ஆகணும். புரிஞ்சுக்கோங்க. அதாவது 24,700 மார்க்கெட் இருக்கானா 24,800 புட் ஆப்ஷன் ஸ்ட்ராங் ஆகணும், 24,600 கால் ஆப்ஷன் வீக் ஆகணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த வார்த்தைகளை புரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இவன் வந்து நம்ம 24,600க்கு வந்து 49 ப்ளஸ் 91 சொல்லியிருந்தோம். சரிங்களா? என்ன இருக்குன்றதை பாருங்கள். 91. ஸோ அதே மாதிரி அவன் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே தான் ஓப்பன் ஆகிருக்கான். இதை நோட் பண்ணிக்கோங்க. இது பாருங்கள், 157ன்றது ப்ரீவியஸ் க்ளோஸு. அதுக்கு கீழே தான் மார்க்கெட் ஓப்பனுங்க. கரெக்டாக இந்த இடம் ₹139 ஓப்பன் ஆகிருக்கான். அவன் மேலே போனது எத்தனை பாயிண்ட் பாருங்கள். ஸோ ஓப்பன்லேயே உங்களுக்கு சொல்லிவிடுவான் எந்த சைடில் மொமெண்டம் போக போகிறான் அப்படின்றத. வேறு 11 பாயிண்ட் தான் மேலே போயிருக்கான். அப்போது மீதி பாயிண்ட் எல்லாம் கீழே தான் உள்ள போகிறான் அப்படின்னா கால் சைடில் வீக்குன்னு அர்த்தம். ஸோ ஒரு நாளைக்கு 100-150 பாயிண்ட் அப்படின்னா இந்த சைடில் 11 பாயிண்ட் தான் வந்து கால் சைடில் அப் சைடில் போயிருக்கான் ஓப்பன் ஆனதுலேருந்து. அப்போது மீதி பாயிண்ட் எல்லாம் கீழே உள்ள போகிறான் அப்படின்னா யார் ஸ்ட்ராங்காக இருக்கா? இந்த கால் வீக்காக வரான். இவனுக்கு ஆப்போசிட் பார்ட்டி யார்? புட் ஆப்ஷன். புட் ஆப்ஷன் ஸ்ட்ராங் ஆகிறான்னு அர்த்தம். அப்போ அவன் என்ன இருக்கான்றதை பாருங்கள். ஓப்பனிங்லேயே அவன் சொல்லிட்டான் அவன் நான் என்ன ஆக போகிறேன் அப்படின்றத. ஸோ ஒரு கால் சைடில் அவன் வீக்காக இருக்கான்னா புட் சைடில் அவன் எப்படி ஸ்ட்ராங்காக இருக்கான்றதை பாருங்கள். ஓப்பன் எங்கே இருக்கான்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், ஓப்பன் இந்த இடம் கரெக்டாக ₹64 ஓப்பன் ஆகிருக்கான். சரிங்களா? அதுலேருந்து எவ்வளோ வந்து லோ போயிருக்கான் பாருங்கள். அங்கே என்ன பார்க்கணும்? ஓப்பன் டு ஹை பார்க்கணும். இங்கே ஓப்பன் டு லோ பாருங்கள். சரிங்களா? சரி, இது வந்து வெறும் 6 பாயிண்ட்டு தான் கீழே வந்திருக்கான் ஓப்பன்லேருந்து. அதுக்கப்புறம் மீதி இருக்க 150 பாயிண்ட் எங்கே போக போகிறான்? அப் சைடில். அப்போ புட் ஆப்ஷன் சைடில் ஸ்ட்ராங்காக இருக்கான் அப்படின்றத இதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுருக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த 69லேருந்து இந்த 6 பாயிண்ட்டுக்கு அப்புறம் இங்கே பாருங்கள் ஓப்பன்.
அதாவது ஓப்பன்லேருந்து கீழே போனவன் திரும்ப ஓப்பனுக்கு வரான். ஆல்ரெடி வந்து அவன் ப்ரீவியஸ் க்ளோஸை கட் பண்ணலை. அது ஒரு வந்து நல்ல ஒரு விஷயம். இங்கே பாருங்கள், யார் ப்ரீவியஸ் க்ளோஸ் அந்த ரூ. 53 புட் ஆப்ஷனில் 24,700 புட் ஆப்ஷன் ப்ரீவியஸ் க்ளோஸை கட் பண்ணலை. அதே மாதிரி பிஇபி பாயிண்ட்லேருந்து கீழே போனவன் ப்ரீவியஸ் க்ளோஸை கட் பண்ணாமல் அந்த இடத்துல சஸ்டைன் ஆகிட்டு பிஇபிக்கு மேலே சப்போர்ட் எடுக்கிறான். ஸோ ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலேயே இருக்கான் அவன், ஓப்பன் ஆகிட்டு, சரிங்களா? அதை க்ளோஸ் பண்ணி கீழே போகலை, ப்ரீவியஸ் க்ளோஸை க்ளோஸ் பண்ணி பிரேக் பண்ணி கீழே போகலை. அது ஒரு நமக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அட்வான்டேஜ். ப்ளஸ் விஇபி ஓப்பன் ப்ரைஸ்க்கு மேலே வரும்போது அது ஒரு அட்வான்டேஜ் செகண்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 69ன்றது நம்ம பிஇபி லெவல். ஸோ அது 3வது அட்வான்டேஜ். மொத்தம் 3 அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு அவன் என்ன பண்ணியிருக்கான், இங்கேருந்து ஃபர்தராக எத்தனை பாயிண்ட் நமக்கு மார்க்கெட்டில் 150 பாயிண்ட் ஒரு நாளைக்கு, சரிங்களா? ஸோ எங்கே போயிருக்கான் பாருங்கள். இது வரைக்கும் இப்போது மார்க்கெட்டு முடிய போகிற நேரம் இன்னொரு 2 மினிட்ஸ் இருக்குது நினைக்கிறேன். ஓகேவா? இன்னும் 2 மினிட்ஸ் இருக்குது. இங்கே வந்து குவைத்தில் 1 மணி ஆக போகுது, ஆக 2 நிமிஷம் இருக்குது. நம்ம ஊரில் வந்து 15:28, சரிங்களா? 3:15 ஐ திங்க் மார்க்கெட் முடிஞ்சிருச்சு. ஓகே, சரிங்களா? 153 பாயிண்ட் இங்கே தண்டான் பாருங்க. ஸோ இது இப்படி தான் நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி பார்க்கணும், ப்ரைஸை வச்சும் பார்க்கணும், ப்ரீமியம் அடிப்படையிலும் பார்க்கணும். இப்படி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம், மார்க்கெட் டைரக்ஷன் என்ன அப்படின்னு. அதே மாதிரி மார்க்கெட் ஏன் ஒரே டைரக்ஷனில் போகாமல் அப்பப்போ வந்து ரிவர்சல் ஆகணும் அப்படின்றத நீங்கள் அதையும் கண்டுபிடிக்கணும். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், ஒரு சில நேரத்தில் நான் வந்து இந்த மெசேஜ் போட்டிருந்தேன், 24,600 புட் ஆப்ஷனு இந்த 70 ருப்பீஸ்க்கு மேலே வரும்போது இந்த 24,500 புட் ஆப்ஷன் வந்து ₹9 இல்லைன்னா இந்த ₹13 ப்ரீவியஸ் க்ளோஸ் கிட்ட வரணும், வந்தான்னா ஒரு ஸ்பைக் அடிப்பான்றதை நான் வந்து மெசேஜ் போட்டிருந்தேன் குரூப்பில், டெலிகிராம் குரூப்பில். யாரெல்லாம் நோட் பண்ணிங்கன்னு தெரியல. இங்கே பாருங்கள், ஐ திங்க் டவுன் சைடில் போட்டிருப்பேன். கைஸ் இங்கே பாருங்கள், இங்கே போட்டு வந்துடல, இங்கே பாருங்கள், மார்க்கெட் முடிஞ்சிருச்சு. இங்கே பாருங்கள் கைஸ், பிஇ சைட் ஸ்பைக் கம் அப்படின்றத நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன் 2:42க்கு இந்தியா டைமுக்கு, சரிங்களா? அதே மாதிரி இஃப் 24,500 புட் ஆப்ஷன் டுக் சப்போர்ட் 9லேருந்து ₹13 அந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு வந்து ஸ்பைக் வந்து அடிப்பான் அப்படின்றத நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன், சரிங்களா? இப்போ பாருங்கள், 24,600 புட் ஆப்ஷன் 70க்கு மேலே குட்டு, 2:38க்கு 24,700 புட் ஆப்ஷன் 157க்கு மேலே குட்டுன்றதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள், 2:38க்கு சொல்லிட்டேன், சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன இருக்குன்றதை பாருங்கள். ஸோ மார்க்கெட்டு நல்ல ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணி மேலே போயிட்டான், சரிங்களா? இங்கே பாருங்கள், ஒரு நண்பர் வந்து இன்றைக்கி வந்து எங்கிட்ட ட்ரேட் எடுக்கிறதுமான்னு கேட்டார். நான் வந்து எடுங்கன்னு சொல்லியிருந்தேன். இங்கே பாருங்கள், இங்கே லைவில் நாங்கள் வந்து சாட் பண்ணது. இங்கே பாருங்கள், கேன் வி ஃபோக்கஸ் 24,600 பிஇ நவ்? அஃப்கோர்ஸ் ப்ரோன்னு நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி நவ் 60ல் இருக்குன்னாரு, வெயிட் ஃபார் 70 அண்ட் தென் பை ப்ரோன்னு நான் சொல்லியிருந்தேன். அவர் 60ல் கூட பை பண்ணியிருக்கலாம், பட் ஆனால் அது ஒரு ரிஜெக்ஷன் ஜோன் அப்படின்றத நான் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த நேரத்தில் மார்க்கெட் என்னென்னா தெரியுங்களா? இங்கே பாருங்கள், கரெக்டாக அந்த 24,600 கரெக்டாக அந்த ரிஜெக்ஷன் ஜோனில் ரிஜெக்ட் ஆகிருப்பான். ஸோ ரிவர்சல் எடுத்து கீழே விழுந்திருப்பான். இது மென்ஷன் பண்ணியிருப்பேன், இங்கே பாருங்கள். ஸோ அவருக்கு தெரியணும் புரியணுன்றதுக்காக இங்கே பாருங்கள், ₹60 மேலே வந்து இந்த ₹70 வரும்போது ரிஜெக்ஷன் ஏரியான்னு சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் இந்த ரெட் கேண்டில் வந்து பெருசாக கீழே விழுந்திருப்பான். இங்கேருந்து இந்த 67 ரூபாலேருந்து கீழே வந்து இங்கே வந்து ₹60 வந்து அதுக்கப்புறம் கீழே வந்திருப்பான், சரிங்களா? இதுக்கப்புறம் நல்லாவே கீழே வந்திருப்பான். அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து வாங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 70 ருபீஸில் வாங்கினதுக்கப்புறம் மார்க்கெட் கொஞ்சம் ரிவர்சல் ஆகி 70 என்ன டார்கெட் வைக்கணும்னு கேட்டார். நான் 90 டார்கெட் வைக்கலாம் அப்படின்னேன். அவர் திரும்பவும் என்ட்ரி எடுத்திருக்கேன்னாரு. எக்ஸிட் அப்புறம் என்ன பண்ணாருன்னு தெரில, அவர் ஸ்டாப் லாஸ் போட்டார் என்னன்னு தெரில. நண்பர் பேர் வந்து கலைச்செல்வன். தேங்க்யூ மிஸ்டர் கலைச்செல்வன். நீங்கள் லைவ் மார்க்கெட்டில் வந்து நீங்கள் வந்து ஸ்ட்ரைக் எடுக்கவா என்னன்னு கேட்டீங்க. கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ நீங்கள் ப்ராஃபிட்டில் இருந்ததுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள்.
தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்து நீங்கள் ட்ரேட் எடுங்க, நம்பிக்கையாக எடுங்க. உங்களை மாதிரி நண்பர்கள் எடுக்கிற ட்ரேடை வந்து நீங்கள் ப்ராஃபிட்டை ஷேர் பண்ணாங்க, அது வந்து மற்ற பிகினர்ஸ்க்கு வந்து ஒரு தைரியத்தை தரும். சரிங்களா? தைரியமாக நம்ம நம்பி ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்ட்டு. சரிங்களா? இங்க பாருங்க, அவரோட கான்வர்சேஷன் எல்லாமே இங்கே இருக்குது. ஒன்று ஒன்று நான் படித்து சொல்லிட்டு இருந்தால் டைம் ஆகிடும் கைஸ். ஃபைனலாக அவர் வந்து ப்ராஃபிட்டை ஷேர் பண்ணார். இங்கே பாருங்கள். ஸோ 24,600. அவர் வந்து நான் 90 சொல்லியிருந்தேன் ஸ்ட்ரைக் ப்ரைஸு டார்கெட்டு. அவர் 86லேயே வந்து எக்ஸிட் ஆகிட்டார். சரிங்களா? ஸோ அவர் வந்து மார்க்கெட் ஆர்டரில் எக்ஸிட் ஆனாரா இல்லை லிமிட் ஆர்டரா என்னன்னு தெரியல. ஸோ அது அவர் கேட்டால் தான் தெரியும். சரிங்களா? ஸோ அவர் இங்கே வந்து தேங்க்ஸ் ப்ரோன்னு சொல்லியிருக்காரு. சரிங்களா? ஸோ வெல்கம் ப்ரோ. ஸோ நீங்கள் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு தரணும். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் சொல்லி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஓகே கைஸ். அதே மாதிரி நான் முக்கியமான விஷயங்கள் இதில் சொல்லியிருப்பேன். ப்ரோ, சப்போஸ் நீங்கள் வந்து லாஸில் இருந்தீங்க அப்படின்னா இன்பிட்வீன் டைமில் எப்பவும் ட்ரேட் எடுக்காதீங்க. அதே மாதிரி ரிவென்ஸ் ட்ரேட் பண்ணாதீங்க அப்படின்றத நான் அவருக்கு சொல்லியிருப்பேன். குரூப்பில் மெசேஜ் பண்ணியிருப்பேன். My advice for everyone: market trading time follow at 9:15 to 10:30 AM and 11:30 to 1 PM and 2:15 to end market. In between other timing for only premium decay for sellers point of view அப்படின்றத நான் வந்து சொல்லியிருக்கேன். சரிங்களா? ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மெசேஜ். சரிங்களா? ஸோ இந்த மெசேஜை நீங்கள் வந்து எப்போவுமே மைண்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் ஃபுல் டைம் ட்ரேடராக ஆகணும் அப்படின்னா, உங்களுக்கு டைம் இருக்குது, ஃப்ரீயாக இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் மார்க்கெட்டை வாட்ச் பண்ணுங்கள். பட் எல்லா நேரமும் வாங்கி விற்றுட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ நீங்கள் லாஸில் தான் இருப்பீங்க. இந்த வாங்க விற்கன்னு புரோக்கர் தான் காசை சாப்பிட்டு போவோம். சரிங்களா? இங்கே பாருங்கள். அதே மாதிரி அவர்கிட்ட என்ன சொல்லியிருப்பேன்னா, ரிவென்ஸ் ட்ரேட் பண்ணாதீங்க அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் அவர் வந்து எஸ்எல் வந்து போடாமல் அவர் ட்ரேட் பண்ணாரா என்னன்னு தெரியல. ஆனால் பட் ஃபைனலி அவர் ப்ராஃபிட்டில் வந்துட்டார். அவர் லாஸில் இருந்தாரா என்னன்னு தெரியல. அதே மாதிரி அவர் இன்னொரு என்ட்ரி எடுக்குவான்னு கேட்டார். அதே மாதிரி இங்கே பாருங்கள், ஓகே ப்ரோன்னு போட்டிருக்காரு. நான் சொல்லியிருந்தேன் ட்ரை நவ் பை பி சைடுன்னு சொல்லியிருந்தேன். கீப் எஸ்எல் ஆஃப்டர் பைன்னு சொல்லியிருந்தேன். அண்டு ட்ரெயில் யுவர் ப்ராஃபிட் சொல்லியிருக்கேன். இங்கே பாருங்கள், எப்போ நீங்கள் வாங்கினீங்களோ வாங்கிட்டு நீங்கள் ப்ராஃபிட்டில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உடனே வந்து உங்கள் பிஇபி லெவல் வாங்கின லெவல்லேருந்து மேலே ஒரு 20 பாயிண்ட் போயிட்டானா 10 பாயிண்டில் கொண்டு போய் நீங்கள் எஸ்எல்ல வச்சிடணும். அங்கேருந்து 25 பாயிண்ட் போயிட்டானா அப்போ வந்து 5 பாயிண்டில் போய்ட்டு நீங்கள் வந்து எஸ்எல்ல வச்சிடணும். சரிங்களா? ட்ரெயிலிங் யுவர் எஸ்எல். அந்த மாதிரி பண்ணால் தான் நீங்கள் எப்போவுமே ப்ராஃபிட்டில் இருக்க முடியும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி பார்த்து கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ நம்ம சேனலில் தந்திருக்க லெவல்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப அக்யூரேட்டாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், அதே மாதிரி நான் சொன்ன லெவல்ஸ். ஸோ இந்த இடத்துலலாம் வந்து மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகும் அப்படின்றத சொல்லியிருந்தேன். இந்த வந்து ட்ரெண்ட் லைனை போட்டு நான் வரைஞ்சி காமிச்சிருந்தேன். இதை பிரேக் பண்ணோன்னா வீக்னஸ் அப்படின்றத நான் வரைஞ்சி காமிச்சிருந்தேன். அதே மாதிரி 24,555லேருந்து 575 இந்த லெவல் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் லெவல் அப்படின்றத நான் இங்கே சொல்லியிருந்தேன். சரிங்களா? 555லேருந்து இந்த 75 இந்த லெவல் வந்து இம்பார்ட்டண்ட் லெவலு. இதை பிரேக் பண்ணி கீழே வந்துட்டான் அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட் கீழே தான் போவோன்றதை சொல்லியிருந்தேன். அதே மாதிரி மார்க்கெட்டு இந்த 500 வரையும் வந்துட்டு இங்கே பாருங்கள், திரும்ப வந்து நான் சொன்ன மாதிரி இப்போ மார்க்கெட் எங்கே முடிஞ்சிருக்கான், 500ல் தான் வந்து முடிப்பான்னு நான் சொன்னேன்னா மார்க்கெட் 500ல் வந்து முடிச்சிட்டானா. ஸோ இதுதான் கைஸ், மார்க்கெட்டை நீங்கள் அனலைஸ் பண்ண கற்றுக்கணும். மார்க்கெட் நம்மக்கிட்ட பேசும், ஒவ்வொரு கேண்டிலும் நம்மக்கிட்ட பேசும். நீங்கள் கேண்டிலை புரிஞ்சுக்கிறீங்களோ இல்லையோ, நம்ம லெவல்ஸை நீங்கள் கம்பேர் பண்ணி கற்றுக்கோங்க. இங்கே பாருங்கள், நம்ம லெவல்ஸில் வந்து நீங்கள் தாராளமாக ட்ரேட் எடுக்கலாம். இங்கே பாருங்கள். ஸோ அதே மாதிரி நான் சொன்னது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இவன் வந்து இந்த 70க்கு மேலே இருந்தானா தாராளமாக ட்ரேட் எடுக்கலாம்னு சொல்லி இந்த 24,600 இங்கே பாருங்கள். ஸோ சாலிடாக நமக்கு 51 பாயிண்ட்டு. சரிங்களா? இவன் இந்த இடத்துல 70 வரும்போது என்ன இருந்தான்னு பாருங்கள். இவங்க 70 வரும்போது திரும்பவும் கீழே விழுந்து இந்த டைமில் பாருங்கள், 3 மணிக்கா ஐ திங்க் ஓகே 2:57. அப்போ வந்து இவன் வந்து என்ன இருக்கான்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், 2:57க்கு நான் என்ன சொல்லியிருந்தேன், இந்த இடத்துக்கிட்டேருந்து சப்போர்ட் எடுத்து 9 ரூபாலேருந்து 13 ரூபா வரும்போது ஒரு ஸ்பைக் அடிப்பானே 24 ரூபா போயிருக்கான் பாருங்கள். இதுதான் கைஸ், நாம் சொல்கிறது இதுதான். ஸோ இந்த இடத்துல யாராவது நீங்கள் ஒரு 4 ரூபா 5 ரூபா இல்லை 9 ரூபாயில் நீங்கள் எடுத்திருந்தா கூட உங்களுக்கு இல்லை பாருங்கள், 9 3 27 இங்கே பாருங்கள் 14 ரூபா உங்களுக்கு ப்ராஃபிட். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கம்பேர் பண்ண தெரிஞ்சுக்கணும். ஏன் மார்க்கெட் வந்து இங்கேருந்து இங்கே மொமெண்டம் தந்தான். அதே மாதிரி நான் லைவ் மார்க்கெட்டில் சொல்லியிருந்தேன், 24,500 கால் ஆப்ஷன் வந்து வீக்கு 82ன்றத அந்த எஸ்எல் என்ட்ரி லெவலை அவன் வந்து பிரேக் பண்ணிட்டான் அப்படின்னா அவன் வந்து வீக்காக இருப்பான் அப்படின்றத நான் தெளிவாக சொல்லியிருந்தேன். அதை பிரேக் பண்ணான் அப்படின்னா
இந்த லெவல் மட்டும் உங்களுக்கு நான் வந்து அப்டேட் பண்ணலை. ஸோ மீதி எல்லா லெவலும் தந்துருந்தேன் கைஸ், சரிங்களா? இங்கே பாருங்கள். ஸோ எதுவுமே நான் சேஞ்சஸ் பண்ணலை. இந்த இது எல்லாமே நான் வந்து லைவ் சார்ட்டில் அப்டேட் பண்ணியிருந்தேன். இங்கே பாருங்கள். அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு கீழே ஃபால் ஆனதுக்கு ஒரு ட்ரையாங்கிள் வந்து நான் பேட்டர்ன் போட்டு இதை வந்து பிரேக் பண்ணி மேலே போனால் அந்த ஒரு 160 பாயிண்ட் வரும். கீழே பிரேக் பண்ணால் அதே ஒரு 150 பாயிண்ட் வரும் அப்படின்றத நான் வந்து அப்டேட் பண்ணியிருந்தேன் கைஸ். எவ்வளோ பாயிண்ட் வந்திருக்கான்றது பாருங்கள். ஒரு 94 பாயிண்ட் நமக்கு கிடச்சிருக்கு கைஸ், சரிங்களா? நாம் சொன்ன லெவல் இங்கே 160 பாயிண்ட். ஸோ இங்கே வந்து அவனுக்கு போகிறதுக்கு வேல்யூ கிடையாது, 0. அதனால தான் வந்து மார்க்கெட்டுங்க அப்படியே நின்றுட்டான், சரிங்களா? மார்க்கெட் வந்து இங்கே 0.0 இந்த லெவல் வரையும் போய்ட்டு 0.45 வரையும் போயிட்டான், சரிங்களா? இதுக்கு மேலே அவனால் கீழே போக முடியாது, சரிங்களா? அதான் மார்க்கெட் வந்து போகலை. மேக்ஸிமம் நம்ம சொன்ன லெவல்லேருந்து 82 நீங்கள் வச்சுருந்தா கூட அவன் வந்து வீக்னஸ்ன்னு நம்ம தெளிவாக கண்டுபிடிச்சி சொல்லிட்டோம். இவன் 15 ரூபா வரைக்கும் போவான், பிலோ அப் டு 15 பிலோ ரீடெஸ்ட் அப்படின்னு சொன்னேன். பாருங்கள் எவ்வளோ அக்யூரேட்டாக 0.45 வரையும் வந்திருக்கான். இந்த 80 ரூபா இதுவே நீங்கள் செல்லர்ஸாகவும் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல நான் சொன்னதுக்கப்புறம் 82 ரூபாயில் யாராவது செல் அடிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 81 ரூபா ப்ராஃபிட், 81 ரூபா 50 காசு உங்களுக்கு ப்ராஃபிட். இவ்வளோ அக்யூரேட்டாக உங்களுக்கு வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்கில் நம்ம ஒரே ஸ்ட்ரைக் ப்ரைஸில் செல்லும் அடிக்கலாம், பையும் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து நம்ம சேனலோட ஒரு டபுள் தமாக்கா, டபுள் ப்ராஃபிட், சரிங்களா? ஒரு கல்லில் 2 மாங்காய் அப்படின்ற மாதிரி நம்ம சேனலில் தரக்கூடிய ஒரு பெனிஃபிட் வந்து இது. நீங்கள் எக்ஸ்ட்ரா நிறைய காசு இருக்குது, உங்களால் வந்து ஆப்ஷன் செல்லிங்கும் பண்ண முடியும், பண்ண தெரியும் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி ஒரே ஸ்ட்ரைக் ப்ரைஸை யார் சப்போர்ட் எடுத்து மேலே வரானோ அவனை நீங்கள் பை பண்ணணும். சப்போர்ட்டை உடச்சி விபி உடச்சி கீழே வரான், எஸ்எல்என்டி உடச்சி கீழே வரான் அப்படின்னா அவனை நீங்கள் வந்து செல் பண்ணிக்கலாம், சரிங்களா? அந்த மாதிரி பண்ணிங்கனாலும் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும், சரிங்களா கைஸ்? ஸோ இப்படி நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி. ஸோ தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் சொல்லி நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க நண்பர்களே. முக்கியமான இன்னொரு விஷயம், அடுத்த 2 வாரங்களுக்கு நான் வந்து சென்னை ஒரு பர்சனல் ஒர்க்காக நான் போகிறேன். அதனால் என்னால் லெவல்ஸ் போட முடியும் பட்சத்தில் நான் போடுறேன். அப்படி இல்லைனா டெலகிராமில் முடிந்தால் அப்டேட் பண்ணுறேன். அப்படி இல்லைனா கோச்சிக்காதீங்க, 2 வாரம் கழித்து திரும்பி வந்துடுவேன். வயிற்றுக்கு வந்ததுக்கப்புறம் நான் அப்டேட் பண்ணுறேன் கைஸ். ஸோ எனிவே ஐ வில் ட்ரை டு டூ மை பெஸ்ட். ஐ வில் அப்டேட் ஆல் த டேட்டாஸ் இன் டெலகிராம் குரூப். ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனல். ஸோ இன்னொரு வாட்டி சொல்லிடுறேன், இன்றைக்கி வந்து நம்ம லைவ் மார்க்கெட்டில் அமேசிங் பர்ஃபார்மன்ஸ். தேங்க்யூ மிஸ்டர் கலைச்செல்வன். ஸோ அதே மாதிரி லைவில் அவர் மட்டும் இல்லை, எல்லா நண்பர்களையும் நான் வந்து கூப்பிட்றேன். இங்கே பாருங்கள், மொத்தம் 40 பேர் மெம்பர்ஸ் இருக்கீங்க. எல்லா மெம்பர்ஸும் வரீங்க, பார்க்குறீங்க, எல்லாமே பண்ணுறீங்க. பட்டு காண்டாக்டில் வந்து நீங்கள் வந்து கான்வர்சேஷன்லேயே வர மாட்டேங்கன்னு தெரியல. லைவில் வாங்க, லைவில் வந்தால் தான் நிறைய மக்கள் வந்து இன்னும் போய் இந்த விஷயங்கள் போய் சென்றடையும். அப்போ தான் எல்லாருக்கும் இது பயனுள்ள ஒரு சேனலாக மாறும், சரிங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனல். See you tomorrow. Bye.